boAtல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல ஏஎன்சியோட ஒரு புது TWS இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. Airdopes 141 ANC அப்படின்ற மாடல் தான். இதுல இது மட்டுமே ஹைலைட் இல்லை, இன்னும் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே Airdopes 141 அப்படின்ற மாடல் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸ் ஆனது கிட்டத்தட்ட 2 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ரியலாவே எப்பா சரியான லாபம் போலே அப்படின்னு தான் தோணுச்சு இதை கேள்விப்படும் போது எனக்கு. ஸோ இந்த மாடல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். Airdopes 141 ANC அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு ப்ராடக்டோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னாலுமே என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைடு டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணா உள்ளேயும் ஒரு சீல் கொடுத்துருக்காங்க. அதை கட் பண்ணா புக்கு மாதிரி ஓப்பன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சார்ஜிங் கேஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் அக்சசரிஸ் பாக்ஸ் ஒன்று வந்து இருக்கு. அதில் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாங்குவேஜ்ல சில்லாக் டைப்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தூக்கி போட்டோம் அப்படின்னா தண்ணியில் அப்படியே குதிச்சு போற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி டியூவல் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா எல்லாமே மேட் ஃபினிஷ்லையும் இந்த சைடு ஏரியா மட்டும் க்ளோ ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல boAt அப்படின்றதையும் பிராண்ட் பண்ணிருக்காங்க. அதுலயே லைட்டா சில்வர் கோட்டிங், அங்க ஒரு இண்டிகேட் லைட் இருக்கு. பாட்டம்ல டைப் சி போட்டும் பக்கத்துல ரீசெட் பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ இயர்பட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா லாங் பிரஸ் பண்ணி நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். வெயிட்ட பொறுத்த வரைக்கும் செம லைட் வெயிட்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பேக்ல வச்சு ஈஸியா எடுத்துட்டு போகலாம். குறிப்பா பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போனாலும் கூட பாக்கெட்ல இருக்க ஃபீலே இல்ல, அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா வந்து பண்ணிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில பிளாக் கலர் இருக்கு. இதுலயே நீங்க ஒயிட் கலர் இல்லாட்டி கிரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேஸை ஓபன் பண்ணிட்டு ஷேக் பண்ணி பார்க்கலாம் கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாலாம் ஷேக் பண்றோம் அப்படின்னும் போது பெருசா கீழே விழுகவே இல்லை, நல்லாவே கிரிப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால கீழே விழுந்துருன்ற பயம் பெருசா தேவையில்லை. அண்ட் இயர்பட்ஸை வெளியில எடுத்து பார்க்கலாம். சார்ஜிங் கேஸே வெயிட் இல்லாம இருக்கு அப்படின்னா இயர்பட்ஸ் சொல்லவே வேணாம், சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. அண்ட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா சைடு மேட் ஃபினிஷ்ல, ஃப்ரண்ட் ஏரியால வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல க்ளோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. காதுல மாட்டி பார்ப்போம் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு. நல்லாவே ஃபிட்டா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. குறிப்பா அந்த ஸ்ட்ரெம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜா இல்லாம கரெக்டான சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஷேக் பண்ணாலும் கூட உங்களுக்கு பட்ஸ் டைப் அப்படின்றனால பெருசா கீழே விழுகவே இல்லை, நல்லாவே கிரிப்பா இருக்கு. கண்டினியூவா நான் ஒரு 3-4 நாளைக்கு மேலே வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். வாக்கிங் போகும்போது இந்த மாதிரியான டைம்ல கூட நீங்க ஜாக்கிங் போறீங்க அப்படின்னாலும் கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லாவே கிரிப்பா தான் பிடிச்சிருக்கு. IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க வாக்கிங் ஜாக்கிங்லாம் போறீங்க, வேர்க்குது, தெரியாம வேர்வை பட்டுறது அப்படின்னாலும் கூட இயர்பட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் எந்த பக்கம் நீங்க வந்து சிங்கிள் டேப் பண்ணாலுமே பாஸ் பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கால் வருது அப்படின்னா அட்டன் பண்றதுக்கு சிங்கிள் டேப் பண்ணாலே நீங்க அட்டன் பண்ணிக்க முடியும். ரைட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேமர்ஸ்க்காக பீஸ்ட் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பீஸ்ட் மோட் எனேபிள் ஆயிரும். சப்போஸ் நீங்க கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது லோ லேட்டன்சில சவுண்ட் வந்து கொஞ்சம் லேகா வர மாதிரி இருக்கு ஃபீல் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஷூட் பண்ணும்போது அந்த கரெக்டான சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நாங்க ஏஎன்சியோட கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைட்ல 3 செகண்ட்ஸ் லாங் பிரஸ் பண்ணா அந்த மோட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மல் மோட் எப்பயும் போல வெளியில என்ன இருக்கு அப்படின்றது கேட்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்க பேசுறது கிளியரா கேட்கும். நாய்ஸ் லெவல் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குன்றாங்க. மூணாவது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அவுட்டர்ல இருக்க நாய்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஏஎன்சி இருக்க இயர்பட்ஸ் அளவுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா இல்ல. பட் இருந்தாலும் இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னா அவுட்டர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாய்ஸ், அதாவது ஒரு ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, அந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்றது நல்லாவே பண்ணுது. மற்றபடி மற்றவங்க பேசுற சவுண்ட் இதெல்லாம் வந்து நார்மலாவே கேட்க தான் செய்யுது. அதுலயும் இந்த டிரான்ஸ்பரன்சி மோட்லாம் எனேபிள் பண்றீங்கன்னா மற்றவங்க பேசுறதெல்லாம் கிளியரா கேக்குது. ஸோ நார்மல் மோடுக்கும் டிரான்ஸ்பரன்சி மோடுக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியல. பட் இந்த ஏஎன்சி மோட எனேபிள் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த நாய்ஸ் லெவல கொஞ்சமா குறைக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் இந்த ஒரு இயர்பட்ஸை வாங்க போறவங்களுக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் கண்டிப்பா சார்ஜிங் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் பாத்தீங்கன்னா இவங்களோட ஆசப் சார்ஜிங் டெக்னாலஜி மூலியமா சுத்தமா இயர்பட்ஸ்ல சார்ஜ் இல்லை அப்படின்னாலும் கூட வெறும் 10 நிமிஷம்
சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 150 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால கேட்டுக்க முடியும். ஸோ சார்ஜ் போட மறந்துட்டீங்க அப்படின்னாலும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சார்ஜிங் கேஸையும் இயர்பட்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 42 மணி நேரம் உங்களால வந்து கேட்டுக்க முடியும். சப்போஸ் நீங்க வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மணி நேரம் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தாட்டி சார்ஜ் போட்டாலே போதும். அடிக்கடி சார்ஜ் போடுறத மறந்துடுவேன் ப்ரோன்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். குவாட் மைக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்ஸ்லயுமே ரெண்டு மைக் வர மாதிரி இவங்களோட இஎன்எக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கேட்டு பாருங்க. அவுட்டர் நாய்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். ஹலோ ப்ரோ, இந்த போட்ல இருந்து 141 பட்ஸ் ஏஎன்சி இருக்குல்ல? ஆமா. அது கால் குவாலிட்டி செக் பண்றதுக்காக அவுட்டோர் வந்தேன். ஓகே. வண்டி எல்லாம் போகுது, நாய்ஸ்லாம் எப்படி இருக்கு? நாய்ஸ்லாம் கேட்ட மாதிரி தெரியல ப்ரோ. உங்க வாய்ஸ் தான் கேக்குது. தெளிவா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்குது. தெளிவா எனக்கு கேக்குது. ஓகே ப்ரோ, நீங்களும் பேசுறது எனக்கு நல்லா தான் கேக்குது. ஓகே சரி, ஓகே ப்ரோ, பாய். பை. கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது அரௌண்ட் இது ஒரு 2000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச் வரக்கூடிய ஒரு இயர்பட்ஸ் தான். அந்த வகையில் பார்க்கும்போது கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது 2 டிஃப்ரெண்ட் மோடில் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் மோடு தான் இது வந்துட்டு. நார்மலாக லெஃப்ட் சைடில் வந்து 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மோடு வந்து சேஞ்ச் ஆகுது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு தான் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பேஸ்லாம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் ப்ரோ, பேஸ் லவர் அப்படின்னா இந்த டிஃபால்ட் மோட்லேயே விட்டீங்கன்னா பேஸ் லெவல்லாம் நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. அதே போல சிலருக்கு வந்து ப்ரோ ஓவர் பேஸா இருக்கிற மாதிரி இருக்கு, மூவிஸ்லாம் பார்த்தா கும்முன்ற ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் மோட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 3 செகண்ட் மட்டும் லெஃப்ட் சைடில் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மோடு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இந்த மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 நாளாக யூஸ் பண்ண வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் கீழே தான் இதோட பிரைஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக தான் இருக்கு. எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்றது லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் ரிவ்யூக்கு வந்தனால எனக்கு எக்ஸாக்டா தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்றேன். வரக்கூடிய 28ஆம் தேதி ஆகஸ்ட் வந்துட்டு இதை லான்ச் பண்றாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.